காலிஃப்ளவர் வாங்கினா எப்பயும் பக்கோடா மட்டும் தான் செய்கிறீங்களா? அப்போ ஒரு முறை இந்த கிரேவி மாதிரி செஞ்சு பாருங்க. அதுக்கு நான் மஞ்சள் தூள், உப்பு போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை ஒரு இதில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 20 நிமிஷம் மேரினேட் ஆக விட்டுருங்க. இப்போ ஒரு 3 தக்காளியை ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5, 6 முந்திரி சேர்த்துக்கோங்க. இதையுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவரை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இதில் மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ அதையுமே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் இதை காலிஃப்ளவர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு அப்புறமா கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர்பான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இதை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் கூட சாப்பிடலாம்.